தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியின் லேட்டஸ்ட் பொங்கல் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு டிராவல் பிடிக்குமா? மினிமம் பட்ஜெட்டில் ஒரு வெளிநாட்டை சுற்றி பார்க்க ஆசையா? அதுவே கப்பல் பயணமாக அமைந்து விட்டால் சாகசம் செய்த உணர்வு கிடைக்குமா? அப்படி என்றால் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இலங்கை அரசு இப்போது சுற்றுலா பயணிகளை ஈர்க்க பல திட்டங்களை தீட்டி வருகிறது. ஆனால் கடந்த ஆண்டு வரை இந்த குட்டி தீவை எட்டி பார்க்க விமான பயணம் தவிர வேறு வழியில்லை என்ற நிலை இருந்தது. அதற்கான கட்டணமும் அதிகம். தற்போது இந்திய இலங்கை அரசுகள் போட்டுக்கொண்ட ஒப்பந்தப்படி சுமார் 40 ஆண்டுகளுக்கு பின் இரு நாடுகளுக்கும் இடையே கடல் போக்குவரத்து ஆரம்பித்திருக்கிறது. 150 இருக்கைகளுடன் சிவகங்கை என்ற கப்பல் செவ்வாய், வியாழன், சனி, ஞாயிறு என வாரத்தில் 4 நாட்கள் இலங்கைக்கு சென்று வருகிறது. காலை 8 மணிக்கு நாகப்பட்டினம் துறைமுகத்தில் கிளம்பும் கப்பல் மதியம் 12 மணிக்கு இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்தை சென்றடைகிறது. அதன் பிறகு பயணிகளை ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து 2 மணிக்கு கிளம்பி மாலை 6 மணிக்கு நாகப்பட்டினம் வருகிறது. ஒரு காலை வேளையில் நாகப்பட்டினம் சென்றோம். பேருந்து நிலையத்திலிருந்து துறைமுகம் செல்ல ஆட்டோ கட்டணம் 100 ரூபாய் ஆகிறது. சர்வதேச எல்லையை கடக்கும் பயணம் என்பதால் விமான நிலையங்களைப் போலவே போர்டிங் மற்றும் இமிகிரேஷன் உண்டு. கப்பல் கிளம்புவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்னால் கையில் பாஸ்போர்ட்டுடன் அங்கு இருக்க வேண்டியது அவசியம். விசாவுக்கென்று தனியாக கட்டணம் வசூலிப்பதில்லை. அதிகாலை 5 மணிக்கு நாம் துறைமுகம் சென்றபோது நீண்ட வரிசை இருந்தது. ஒரு பயணி 80 கிலோ வரை பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதிக்கிறார்கள். அதில் 23 கிலோ இலவசமாக எடுத்துச் செல்லலாம். மீதமுள்ளவற்றுக்கு 1 கிலோவுக்கு 50 ரூபாய் வசூலிக்கிறார்கள். 15 முதல் 30 நிமிடங்களில் போர்டிங், இமிகிரேஷன் நடைமுறைகள் முடிந்து விடுகின்றன. 5 மணிக்கெல்லாம் துறைமுகம் சென்றுவிட வேண்டும் என்பதால் காலை உணவுக்கு எதையாவது எடுத்துச் செல்வது நல்லது. கப்பலில் ஏறும் வரை உணவு கிடைக்காது. www.sailsubam.com என்ற இணையதளத்தில் தான் டிக்கெட்டுகளை புக் செய்ய வேண்டும். அதனுடன் உணவுக்கான கட்டணத்தையும் செலுத்திவிட்டால் கப்பலுக்கு சென்றதும் சமைத்த உணவுகளை வழங்குகிறார்கள். இல்லை என்றால் ரெடிமிக்ஸ், பொங்கல், நூடுல்ஸ் போன்றவற்றையே செய்து கொடுக்கிறார்கள். 250 கிராம் அளவுள்ள அவற்றின் விலை 200 ரூபாய். 1/2 லிட்டர் தண்ணீர் பாட்டில் 30 ரூபாய். காஃபி, டீயின் விலை 25 ரூபாய் தான் என்பது சற்று ஆறுதல். 7:45 மணிக்கு போர்டிங் கேட்டை திறந்து விடுகிறார்கள். ஏறுவதற்கு முன் கப்பல் முன்பு நின்று பயணிகள் பலரும் மறக்காமல் செல்ஃபி எடுத்துக் கொள்கிறார்கள். பணிப்பெண்களின் வரவேற்பை தாண்டி கப்பலின் உள்ளே நுழையும் போது சில்லென்று நம் முகத்தில் அடிக்கிறது ஏசி. கப்பல் இருக்கைகளை 2 வகையாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். கீழ்த்தளத்தில் என்ஜின் இறைச்சலும் நீரோட்டத்திற்கு ஏற்ப லேசாக ஆடும் கப்பலின் அசைவும் தெரியும். மேல்தளத்தில் இது இரண்டும் தெரியாது. பொருட்கள் அனைத்தும் கீழ்த்தளத்தில் பக்கவாட்டிலேயே அடுக்கி வைப்பதால் தங்கள் பொருட்கள் எங்கு எப்படி இருக்கிறதோ என்ற டென்ஷன் பயணிகளுக்கு இல்லை. கீழ்த்தளத்தில் இருக்கைகள் தாராளமாக அமரும் விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேல்தளத்தில் இரு பக்கமும் 3 இருக்கைகளாக சொகுசாக அமைத்திருக்கிறார்கள். கப்பல் புறப்படும் போது லைஃப் ஜாக்கெட் இருக்கைகளுக்கு கீழே இருக்கிறது என்று அறிவிக்கிறார்கள். பாக் ஜலசந்தியில் கப்பல் செல்ல செல்ல நாகப்பட்டினம் மெல்லிய கோடாக மாறி மறைந்து விடுகிறது. அதன் பிறகு எங்கு திரும்பினாலும் நீல வண்ணத்தில் நீர் 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 மட்டும்தான். காலை 10:30 மணிக்கு சர்வதேச கடல் எல்லையை தொடும்போது அந்த பகுதிகளில் நங்கூரமிட்டிருக்கிற சிறிதும் பெரிதுமான மீன்பிடி படகுகளையும் இலங்கையின் கடலோர காவல் படையின் ரோந்து கப்பலையும் பார்க்கலாம். இந்த இடத்தில்தான் தமிழக மீனவர்களின் படகுகள் இலங்கை எல்லைக்குள் நுழைந்து விடுகின்றன. சர்வதேச எல்லையை தொட்டவுடன் நம்முடைய செல்போன் நெட்வொர்க்குகள் செயலிழந்துவிடும். இலங்கைக்கு சென்று புதிய சிம் கார்டுகளை வாங்கித்தான் பயன்படுத்த முடியும். அதை தவிர்க்க விரும்பினால் போஸ்ட்பெய்டு திட்டத்தில் இருப்பவர்கள் கிளம்பும் முன்பே இன்டர்நேஷனல் ரோமிங்காக மாற்றிக்கொள்ளலாம். கடலின் தாலாட்டும் அந்த ரம்மிய சூழலும் உங்களை தூங்க வைத்துவிடும். தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்குமான கடற்பயணம் என்பது நீண்ட வரலாறு கொண்டது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் போர்ட்மெயில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் டிக்கெட் வாங்கிவிட்டால் ராமேஸ்வரத்தில் ரயிலில் இருந்து இறங்கி அங்கிருந்து படகு மூலம் தலைமன்னார் போய்விடலாம். தனுஷ்கோடியை கடல் கொண்ட பிறகு இந்த சேவை தடைப்பட்டது. இது தவிர ஈழத்தின் நிறைய இடங்களில் இருந்து படகு போக்குவரத்து தமிழ்நாட்டுக்கு இருந்திருக்கிறது. காங்கேசன் துறை, பருத்தித்துறை, வல்வெட்டித்துறை, ஊர்காவல்துறை என்று பல இடங்களில் இருந்து மக்களையும் பொருள்களையும் ஏற்றிக்கொண்டு படகுகள் தமிழ்நாட்டுக்கு வந்து போயின. யாழ்ப்பாணத்தில் சமைத்து எடுத்துக்கொண்டு படகில் ஏறினால் அந்த சூடு ஆறாமலேயே வேதாரண்யத்தில் வந்து உணவை சாப்பிடலாம். ராமேஸ்வரம், நாகப்பட்டினம், வேதாரண்யம் என்று தமிழ்நாட்டின் பல துறைமுகங்கள் இலங்கையுடன் போக்குவரத்தில் இருந்தன. இலங்கையில் நிகழ்ந்த இனக்கலவரத்துக்கு பிறகு இந்த தொடர்பு சுத்தமாக அறுந்து போனது. இலங்கையின் தமிழர் பகுதிகளுக்கு தமிழ்நாட்டில் இருந்து செல்வது அதன் பின் சிரமமான பயணமாக மாறியது.
கொழும்பு சென்று அங்கிருந்து பேருந்து மூலம் யாழ்ப்பாணம் வருவதற்கு நேரமும் பொருட்செலவும் அதிகரித்தது. இப்போது இந்த படகு பயணம் அந்த சிரமத்தை குறைத்திருக்கிறது. காங்கேசன் துறையிலிருந்து யாழ்ப்பாணம் 21 கிலோமீட்டர் தூரம். விரைவில் இந்த துறைமுகத்தை இந்திய அரசு தனது செலவில் புனரமைத்து தரவிருக்கிறது. அடுத்ததாக தலைமன்னாரிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு கப்பல் போக்குவரத்தை தொடங்குவதற்கும் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. இன்னொரு பக்கம் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு தினசரி விமான சேவையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இப்படி தொடர்புகள் அதிகரிப்பது பலரையும் இலங்கைக்கு செல்ல வைத்திருக்கிறது. அமெரிக்காவில் வசிக்கும் உமா மகேஸ்வரி இந்தியாவில் இருக்கும் தன் பெற்றோரை இலங்கைக்கு சுற்றி பார்க்க கப்பலில் அழைத்து செல்கிறார். நான் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட 2 கிட்ஸ் வந்துட்டு யூஎஸ்ல இருக்காங்க, ஜார்ஜியா அட்லாண்டால. நான் இங்கே வெக்கேஷனுக்காக அம்மா அப்பா மாமியார் மாமனார் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக் 2 வீக்ஸ் முன்னாடி வந்துட்டு நான் அம்மா அப்பா என்னோட சிஸ்டர் ஓல்டர் சிஸ்டர் நாங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு ரிட்டர்ன் வந்து என்ஜாய் பண்ணோம். பட் நான் சவுத் சைட் தான் பார்த்தோம். கேண்டி, கதிர்காமா, நோரேலியா, பென்டோட்டா, அப்புறம் கொலம்போ பார்த்தோம். ஸோ அதனால் இப்போ நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்ரீலங்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால சவுத் சைடு நம்ம நார்த் சைடும் பார்ப்போம், ஜாஃப்னா, அனந்தபுரா இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே என்னோட விசா அப்பாயின்மெண்ட் வந்துட்டு அக்டோபர் 3 ஆயிடுச்சு. அதனால எனக்கு திரும்ப என் பாஸ்போர்ட் என் கையில் இருக்கிறதுனால திரும்ப போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அப்பவே சொல்லிட்டு இருந்தேன் நம்ம போட்டில் போகலாம், ஏன்னா அந்த காலத்துலலாம் போட்டில் தான் போவாங்க, அங்கேருந்து மக்கள் வருவாங்க, நகை அதெல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்பா வந்து சரி ஓகே டக்குன்னு புக் பண்ணிட்டேன். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி இந்த ஷிப் வந்து இவ்வளோ நல்லா இருக்கும்னு. நான் ஏதோ ஒரு போட் மாதிரி இருக்கும், அப்படியே எனக்கு ஒரு கூட்டமாக உட்காந்துட்டு அந்த மாதிரி இருப்போம்னு நினச்சோம். பட் ஆனால் உள்ளே வந்தோடனே எனக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஆக்சுவலி. நல்ல ஒரு ஏசி ஃபெசிலிட்டி, அப்புறம் அந்த கேன்டீன் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஒரு நிஜமாவே எனக்கு ஒரு பெரிய ஒரு இட்ஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. என்னோட பேர் ஃபாத்திமா கனி. எனக்கு 3 பசங்க. நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து வர்றோம். ஏற்கனவே ஸ்ரீலங்காவுக்கு ஃப்ளைட்டில் போயிருக்கோம். இது கப்பலில் வந்திருக்கோம். எங்கள் மாமா அப்படி சித்தி வீடு ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, கண்டியில் இருக்காங்க. அவங்கள பார்க்க தான் போகிறோம். மேரேஜுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்தியா டு ஸ்ரீலங்கா வந்து ஏற்கனவே போகும்போதெல்லாம் வந்து விலை கம்மியாக இருந்துச்சு. 8 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது. இன்னைக்கு உள்ள அது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது. ஃப்ளைட்டு டு ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது. நாங்கள் வந்து கப்பலை சூஸ் பண்ணி வந்தோம். இது வந்து வெறும் 5000 தான், அப் அண்ட் டவுன் 10,000. இது எங்களுக்கு ரொம்ப அதோட அது வந்து சீட்லாம் கொஞ்சம் குறுகுன மாதிரி இருக்கும். அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் நம்ம வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்பன்ஸே இல்லை. சீட்லாம் ரொம்ப விரிவாக்கமாக பெருசாக நல்லா இருக்குது. நடமாடுறதுக்கு வீட்டுக்குள்ளே நடமாடுற மாதிரி நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருக்குது. இயற்கை உலகத்துலேயே வந்து கடலோட ஒரு பெரிய இயற்கை இல்லை. கடல் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம பீச்சுக்கெல்லாம் போகிறோம், ஒன்றுமே இல்லை. அந்த கடல் தண்ணி அலை இதை தான் நம்ம ரசிக்கிறோம். அதுதான் உலகத்தில் வந்து பெரிய ஒரு இயற்கையான அழகுன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவுலையும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதே ஒரு பெரிய மனசுக்கு எவ்வளோ பெரிய அமைதி. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு வீட்டில் இருந்தாலும் இதை பார்க்கும்போது டோட்டலி எல்லாம் ஆஃப் ஆயிடுது. பட் இது ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். கப்பலோட எக்ஸ்பீரியன்ஸ். டிக்கெட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. என் பேர் ஆனந்த கிருஷ்ணன், ஒய்ஃபு செல்வகுமாரி. கப்பல் போகணும் என்ற விருப்பத்துக்காக பேரில் நாங்கள் இப்போ பயணம் ஆகிக்கொண்டிருக்கிறோம். கப்பல் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கிறது. ஃப்ளைட்டில் போனால் கூட கொஞ்சம் அடக்கி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். இது சைட்டாக நடக்கிறது செய்கிறதுக்கு கேன்டீன், பாத்ரூம் எல்லாம் வசதி இருக்குது. அதனால் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது போகிறதுக்கு வர்றதுக்கு. கப்பல் பேர் சிவகங்கை, கப்பல் கேப்டன் பேசுகிறேன். இந்த கப்பல் போக்குவரத்து வசதியாக இந்தியா டு இலங்கை நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்ச திட்டம் அது. அந்த திட்டத்துக்கு இந்த கப்பல் கொண்டு வந்திருக்கோம். நாகப்பட்டினம் டு இலங்கை காங்கேசன் துறை யாழ்ப்பாணத்துக்கு. தமிழ் பகுதிகள் தொடர்போடு இருக்கணும், நாகப்பட்டினம் டு யாழ்ப்பாணம் தொடர்பு இருக்கணும். அந்த ஒரு அடிப்படையிலையும் வணிகர்களும் இதை பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு ஃப்ளைட்டை விட இது ரொம்ப ரேட்டு கம்மியாக தானே இருக்குது. அந்த சலுகைகளை பயன்படுத்திக்கணும். பொருட்களும் ஃப்ளைட்டில் நீங்கள் 30 கிலோ தான் கொண்டு போகலாம், மேக்ஸிமம் ஒரு 15 கிலோ இப்போ அதுவும் குறைச்சி வச்சிட்டாங்க. இங்கே அப்படி இல்லை, இங்கே 23 கிலோ நீங்கள் ஃப்ரீயாக கொண்டு போகலாம். ஒரு இன்னும் 50-60 கிலோ வரைக்கும் கூட கொண்டு வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃபேர் பண்ணுவாங்க, கொஞ்சம் ரேட்டு அவ்வளோதான் போடுவாங்க. மற்றபடி இதை வணிகர்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். ஜஸ்ட் ஒரு 4 மணி நேரம் தான் நாகப்பட்டினம் டு காங்கேசன் துறை யாழ்ப்பாணத்துக்கு. காலையில் நீங்கள் காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாகப்பட்டினம் கிளம்புனா மதிய சாப்பாடுக்கு இலங்கைக்கு போயிடலாம். 4 மணி நேரம் தான்.
உங்களுக்கு தேவையான பொருள் அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக தமிழர்கள் பகுதிகளுக்கு ஈஸியாக போயிட்டு நீங்கள் ரீச் ஆகிடலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் மக்கள். இது இங்கே உள்ள தமிழர்களுக்கு அங்கே உள்ள தமிழர்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்காக இந்த திட்டமே கொண்டு வந்திருக்கு. இப்போ முதல்ல வாரம் 3 நாள் இருந்தது, இப்போ வந்து 4 நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு உங்கள் வசதிக்காக தான். அதனால் இந்த மேன்மேலும் இதன் மக்கள் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அந்த தமிழர்களோட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு இது மாதிரி இந்த திட்டத்தை நல்லபடியாக செயல்படுத்தணும். இந்த கப்பல் போக்குவரத்து நல்லபடியாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கப்பலில் எந்த பயமும் கிடையாது. பாதுகாப்பான வசதிகள், உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு சீட்டுக்கு அடியில் லைஃப் ஜாக்கெட் நம்ம ஃப்ளைட்டில் உள்ள மாதிரியே இதுலேயும் இருக்குது. ஒவ்வொரு சீட்டுக்கு அடியிலையும் லைஃப் ஜாக்கெட் இருக்குது. ரெண்டாவது அது இல்லாமல் லைஃப் ராஃப்ட்னு ஒரு சைடுக்கு நம்ம கப்பல் எல்லாருமே ஏதாவது ஒரு ஆபத்தினோட எல்லாரும் ஒரே சைட்லேயே கூட நம்ம சேவ் ஆகிடலாம். லைஃப் ராஃப்ட் அந்த சிஸ்டம் இருக்குது. ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் எல்லாமே, ஒரு தீ பிடிச்சாலும் எதுவும் எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பான அமைப்பு எல்லாமே இருக்கும். அதனால் எந்த பயமும் தேவையில்லை வர்ற மக்களுக்கு. 4 மணி நேரம் போகிறதே தெரியாது. உங்களுக்கு வந்து உட்காந்தோன்னா இங்கே கேன்டீன் இருக்குது, பொருள்கள் எல்லாம் கிடைக்கும், உணவுப் பொருள்கள். உங்களுக்கு தேவையானது எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணால் கூட உங்களுக்கு தேவையான வசதிகள் அங்கே சர்வீஸ் செய்து தரப்படும். இப்போ இட்லி பொங்கல் அது கேட்டால் கூட உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணும்போதே நீங்கள் சொன்னீங்கன்னா அப்பயே கூட புக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக காலையிலே நீங்கள் வரும்போது அப்பயே கிடைச்சிடும் அதுவும். அதனால் எல்லா வசதிகளும் கிடைக்கும். நீங்கள் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வந்துடலாம். கப்பல் கிளம்பி கடலின் போக்கிற்குள் நுழைந்த பிறகு கப்பலை சுற்றி பார்க்க அனுமதிக்கிறார்கள். பயணிகளின் பாதுகாப்பு கருதி கரையிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கப்பலை செலுத்துகிறார்கள். சரியாக மதியம் 12 மணிக்கு இலங்கை காங்கேசன் துறைமுகத்தை முத்தமிட்டு நின்றது கப்பல். இலங்கை கடற்படை அதிகாரிகள் கப்பலில் ஏறி பயணிகளின் பட்டியலை சரிபார்த்த பிறகே இறங்க அனுமதிக்கிறார்கள். துறைமுக பரிசோதனைகளை முடித்துவிட்டு வெளியேற 30 நிமிடங்களிலிருந்து 1 மணி நேரம் வரை ஆகிறது. சுற்றுலா பயணிகளாக இருந்தால் அதிகாரிகளிடம் கூறிவிட்டு வெளியே வந்து விடலாம். காங்கேசன் துறைமுகத்தில் இலங்கை தமிழர்களும் அதிகாரிகளாக பணிபுரிகிறார்கள். இன்முகத்தோடு விசாரித்து வழி அனுப்பி வைக்கிறார்கள். பருவமழை காலங்களிலும் கடலில் சீற்றம் அதிகரிக்கும் காலங்களிலும் இந்த கப்பல் பயணம் தடைபடுகிறது. தற்போது நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறை செல்வதற்கு 4500 ரூபாயும், காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் வருவதற்கு ரூபாய் 4000 கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இலங்கை செல்பவர்கள் அங்கு சென்று சுற்றி பார்ப்பதற்கான ஏற்பாடுகளையும் கப்பல் நிறுவனமே செய்து தருகிறது. குடும்பத்துடன் வரும் ஒருவர் நபருக்கு ரூபாய் 15000 செலுத்தினால் நாகையிலிருந்து இலங்கை அழைத்து சென்று ஒருவரை 2 இரவு 3 பகல் தங்க வைத்து யாழ்ப்பாணம் முழுவதையும் சுற்றி காட்டி மீண்டும் நாகப்பட்டினத்தில் விட்டுவிடுவார்கள். இந்த கப்பல் பயண அனுபவம் அடுத்த தலைமுறைக்கு நிச்சயம் பரவசம் கொடுக்கும். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க்ஸின் லேட்டஸ்ட் ட்ரெண்டி பொங்கல் கலெக்ஷன்ஸ். இந்த பொங்கலை வண்ணமயமாக்க ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியுடன் கொண்டாடுங்கள்.